ஒரு செம்மையான வார் ஆக்ஷன் மூவி தான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸுமே ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ கூஸ் பம்ப்க்கு பஞ்சமே இருக்காது. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி செஷனுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி தான் 2018 ரிலீஸ் ஆன 12 ஸ்ட்ராங். மூவியில் ஆக்ஷன் இருக்கலாம், எப்படா மூவி ஃபுல்லாகவே ஆக்ஷன் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் அந்த மூவி இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த மூவியோட விஷுவல் அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் தொடர்ந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணுற டெரரிஸ்டோட ஹெட் ஆப்கானிஸ்தான் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இதனால் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 12 எக்ஸ்பீரியன்ஸான சோல்ஜர்ஸை ரெடி பண்ணி அந்த ஆப்கானிஸ்தானுக்கும் அனுப்பியிருப்பாங்க. இவங்க போன தினமும் 12 சோல்ஜர் தான். ஆனால் மொத்த ஆப்கானிஸ்தானுமே இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். இப்படி இருக்க சமயத்தில் அங்கே எப்படிலாம் சர்வே பண்ணி அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை முறியடிச்சாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் மூவியை சூப்பராக எடுத்திருப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த மூவியில் இந்த குதிரை மேலே ஏறிட்டு வருவாங்க சோல்ஜர்ஸ்லாம். அதெல்லாம் பார்க்க ஒரு பயங்கர ரெட்ரோ ஸ்டைல் மூவி பார்த்த மாதிரியே இருக்கும். அது ரொம்பவே யூனிக்காக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிற மூவி தான் 2014 ரிலீஸ் ஆன ஃபியூரி. நிஜமாகவே இந்த மூவியோட மேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்குங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த மூவியில் ரத்தம் தெறிக்க நிறைய சீன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த சோல்ஜர்ஸ் ஆகிற சீன்லாம் ரொம்பவே ராவாக காமிச்சிருப்பாங்க. எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் வேர்ல்டு வார் 2 போயிட்டுருக்கும். இதில் ஜெர்மனி கம்பேர் பண்ணுறதை விட அமெரிக்கா கிட்ட ரொம்பவே கம்மியான டேங்கர்ஸ்லாம் இருந்திருக்கும். இப்படி இருக்கும்போது அமெரிக்கா வார்க்கு போகும்போது ஒரு சமயத்தில் டேங்கர்ஸ்லாம் ரொம்பவே சேதம் அடைஞ்சு நிறைய டேங்கர்ஸ்லாம் வெடிச்சும் போயிடும். இந்த சமயத்தில் ஃபியூரி அப்படின்னு ஒரு நேம் வச்ச டேங்கர் மட்டும் தப்பிச்சிக்கும். அதில் தான் நம்ம ஹீரோவும் ஒரு பார்ட் ஆஃப் கேங்கும் இருக்கும். அவங்க எல்லாருமே ஜெர்மன் கிட்ட மாட்டிப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஒரு டேங்கரை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்த கொஞ்சம் வெப்பன்ஸையும் வச்சுக்கிட்டு மொத்த ஜெர்மனியும் அலற விட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் மூவியோட எண்டிங்கில் நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. அண்ட் மூவி பார்த்ததுக்கப்புறம் இது நிஜமாலுமே ஒரு ட்ரூ ஸ்டோரி மூவி தானே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இந்த மூவி இருந்திருக்கும். எல்லோரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் தேட பார்க்க போகிற மூவி தான் 2017 ரிலீஸ் ஆன த வால். இந்த மூவி 1.5 மணி நேரம் தான். பட் இந்த 1.5 மணி நேரமும் நம்மளே பதற வச்சுருப்பானுங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிங்கான மேக்கிங் இதை கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கும் ஈராக்கும் வார் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக அந்த வாரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் 2 பேர் அங்கே கிளியர் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஈராக்கோட சோல்ஜர்ஸ்லாம் இறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஈராக்கில் சேர்ந்த ஒரு ஸ்னைப்பர் நம்ம ஹீரோவை பொட்டுன்னு போட்டுருவார். ஆனால் நம்ம ஹீரோ செத்துருக்க மாட்டார், உயிருக்கு தான் போராட்டிட்டு இருப்பார். இப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஸ்னைப்பர் நம்ம 2 ஹீரோஸையும் அல்லு கூட வச்சுருப்பாரு. ப்ளஸ் பயத்தில் அந்த ஸ்னைப்பர் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இது 2 ஹீரோஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அங்கே என்னெல்லாம் ஆச்சுன்னு தான் அந்த மூவியில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எவனுக்கும் இப்படி நாம வந்துடவே கூடாது அப்படின்னு தான் நம்மளை யோசிக்க வச்சுருக்கோம். பிகாஸ் அங்கே 2 பேரும் பயப்படாத அந்த ஆக்டிங்கில் அந்தளவுக்கு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் எல்லோரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மூவி. 1 2 3 4 and I strike you down. I know where you are now. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக பார்க்க போகிற மூவி தான் 2016 ரிலீஸ் ஆன ஹேக்ஸா ரிட்ஜ். நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் நடித்த ஆண்ட்ரூ கெஃபால் தான் இந்த மூவியில் சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார். ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பான்னு சொல்லலாம். அண்ட் மோட்டிவேட் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அந்த மூவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப ஃபீல் குட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு கிறிஸ்டினாக இருப்பார். பைபிள்லாம் படிச்சுட்டு எந்த உயிரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டாகவும் இருப்பார். இப்படி இருக்கும்போது ஆர்மியில் நிறைய பேர் இறந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஆர்மிலையும் ஜாயின் பண்ணியிருப்பார். இப்படி போகும்போது ஒரு சமயத்தில் எல்லாருமே வாருக்கு ரெடி ஆகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்தால் தான் நாங்கள் எல்லாருமே வாருக்கு போவோம் அப்படின்னு அவர் ஒருத்தருக்காக மட்டுமே எல்லா ஆர்மி மெம்பர்ஸும் வெயிட் பண்ணி அவர் வாருக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்படி நம்ம ஹீரோ அங்கே என்ன தான் பண்ணாருன்னு தான் இந்த மூவியில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் நிஜமாகவே இந்த மூவி பார்த்துக்கப்புறம் இது ஒரு ட்ரூ ஸ்டோரி மூவி தானே அப்படின்னு யோசிக்க வச்சிருச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இந்த மூவியை மேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற மூவி தான் 2022 ரிலீஸ் ஆன ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். இது ஒரு சூப்பரான மூவின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மூவியோட மேக்கிங் அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த மூவியை ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ட்ரூவாக நடந்தது தான் இந்த நாவல். அதை பேஸ் பண்ணி இப்போ ரீக்ரியேட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது வேர்ல்டு வார் டைமில் நிறையவே யங்ஸ்டர்ஸ்லாம் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்மிங்கிறது ஒரு ஃபன் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க வெளியிருந்து பார்க்கும்போது. அண்ட் அப்படி ஜாலியாக ஜாயின் பண்ணவங்களுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் ஆர்மியோட ரியாலிட்டியே புரிஞ்சிருக்கும். அங்கே நடக்கிற வார்ஸ்லாம் ரொம்பவே ப்ரூட்டலாக ராவாக காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்பவே சஃபர் ஆகியிருப்பாங்க அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம். இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ்லாம் வச்சு அங்கே எப்படி சர்வே பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ரியலிஸ்டிக்காக இந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த மூவியோட மெயின் ப்ளஸ்னே சொல்லலாம். அண்ட் இந்த மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் ஒரு பக்கா மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். மறக்காமலாம் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 6th பார்க்க போகிற மூவி தான் 2019 ரிலீஸ் ஆன மிட்வே. இந்த மாதிரி வார் ஆக்ஷன் மூவி கேட்டகிரியில் இந்த மாதிரி மூவி ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ரேருன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மூவியில் நடக்கிற எல்லா வார் சீக்வல்லுமே ஏர்ஃபோர்ஸ் மூலிமா ஸ்கையில் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு ஐலாண்ட் பசிபிக் ஓஷனில் இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு பேர் தான் மிட்வே. இந்த ஐலாண்டை எப்படியாவது கைப்பற்றுன்னு சொல்லி ஜப்பான் பிளான் போடுவாங்க. இப்படி போடும்போது தான் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் வாரும் கிரியேட் ஆயிரும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த வார் ஃபுல்லாகவே ஏர்ஃபோர்ஸ் மூலிமா தான் நடக்கும். அந்த சீன்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவே மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்ஸ் பார்க்கும்போது இந்த மூவி பார்த்த ஒரு திருப்தி நமக்கு கிடச்சிருன்னு சொல்லலாம். அண்ட் கடைசியாக இந்த வாரில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மூவி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி நிறைய அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், இந்த மூவி ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சஜஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Today we're gonna be underdogs.